பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கண்டிப்பாக தோல்வி தழுவக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் கலைஞருடைய ஆட்சி நடத்தவில்லை. கலைஞரை ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்லவில்லை. அதுவே கலைஞருடைய அபிமானிகளுக்கெல்லாம் ஒரு வருத்தம். அவர் அதுக்கு பதிலாக என்ன சொன்னார்? திராவிட மாடல் ஆட்சி சொன்னார், மாடலிங் ஆட்சின்னு சொன்னார். அதுவே மிகப்பெரிய வருத்தம். கலைஞருடைய ஆட்சி நடத்தியிருக்கணும். கலைஞர் மகனாக இருந்து கலைஞர் ஆட்சி நடத்தியிருக்கணும், தொடர்ந்துருக்கணும். அதை செய்யாமல் ஒரு மாடல் ஆட்சி நடத்தினார். ஒரு பக்கம் இருக்கட்டும். எலெக்ஷனுக்கு முன்னாடி கடந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? புகார் போட்டி வச்ச புகாரெல்லாம் விசாரிப்பேன், 100 நாளில் நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னார். ஊராக போனார், புகார் கேட்டார், என்னென்னமோ செஞ்சார். ஆனால் அவர் ஆட்சிக்கு முதலமைச்சரான பிறகு 1000 புகார் கொடுத்தாலும் கடலூர் மாவட்ட தேசிய நெடுஞ்சாலை நில எடுப்பு நில ஆர்ஜித துறையில் NH 45 and 227 மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. கிருஷ்ணசாமி முடியாச்சார் MA ex-MLA அவர்களுடைய சொந்தமான சொத்தில் போக்கியத்துக்கு வந்த வசந்தா கல்யாண சுந்தரம், ரமேஷ் பாலமுருகன்றவங்க போலி பட்டாவை கொடுத்து அந்த ஹைவேஸில் பணத்தை வாங்குகிறாங்க நில ஆர்ஜிதம் செஞ்சதுக்கு. அது சம்பந்தமாக எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயே புகார் கொடுத்தது. இருந்த போதிலும் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு புகார் கொடுத்தா அந்த புகார் மேலில் எந்த நடவடிக்கையும் இல்லை. மனு வாங்குவார், மாவட்ட ஆட்சியர் வாங்குவார், அந்த எடுப்பு நில ஆர்ஜிதத்துறை NH 45A 227 வாங்குவாங்க, அந்த ஸ்கீம்னுவாங்க, இதுன்னுவாங்க. அப்படி இப்படி சொல்லி அந்த நில எடுப்பு நில ஆர்ஜிதத்துறையே இப்போ எடுத்துட்டாங்க போல இருக்குது. அந்த மாதிரி 33 லட்சத்தை கொடுத்துட்டு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக அவங்க கலைஞர் ஆட்சிக்கு அமர்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கிருஷ்ணசாமி புடையாச்சார் 1952 57 இருந்தவருடைய சொத்துக்கு இந்த நிலை அவருடைய நேரடி பேரப்புள்ள தான் நான். எனக்கு கலைஞர் மீது மிகுந்த மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அவருடைய தீவிர பக்தன். அவரை நான் மானச குருவாக ஏற்றுக்கொண்டவன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர்ன்ற மாதிரி எனக்கு கலைஞர் மேலே மிகுந்த மதிப்பு மரியாதை உண்டு. அவருடைய மகனார் ஆட்சி நல்ல ஆட்சி நடத்தலை. அதுன்றது உறுதியான விஷயம். அது கலைஞரை போல் இவர் இல்லை என்றது தான் உறுதி. ஆனால் கலைஞர் படத்தை மாட்டிக்கிட்டு எப்படி காந்தி படத்தை மாட்டிக்கிட்டு காந்திய கொள்கைக்கு விரோதமாக காங்கிரஸ்காரங்களாம் நடந்தாங்களோ அதே மாதிரி தான் காந்தி சொன்னது கிராம ராஜ்யம். ஆனால் காந்தி ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு தொழிலை உற்பத்தி பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு நாட்டு நாசமாக பண்ணாங்கன்னாங்க காங்கிரஸ்காரனுங்க. அதே மாதிரி கலைஞருடைய படத்தை வச்சுக்கின்னு கலைஞர் பேரை வச்சுக்கிட்டு கலைஞருக்கே விரோதமான ஒரு அரசாங்கத்தை, கலைஞருடைய சிந்தனைக்கு விரோதமான ஆட்சி நடத்தினா அது நல்லதா? அதுவும் அவர் மகனாக இருந்துட்டு செஞ்சால் நல்லதா? ஏன் கலைஞர் இருந்தால் இந்த அதிகாரிகளெல்லாம் ஆட்டங்கான வச்சுருப்பார். கலைஞர் திமுககாரங்க அந்த துண்டை போட்டுட்டு நுழைஞ்சால் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி திமுகனா ஒரு வலிமையான கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில் இன்றைக்கி எந்த ஒரு IAS அதிகாரியும் மதிக்க மாட்டுறானுங்க. எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் எந்த ஒரு அமைச்சர்களையும் மதிக்க மாட்டுறாங்க, யாரையும் மதிக்க மாட்டுறாங்க. எல்லா கேடுகட்ட செயல்களை செய்து அரசாங்கத்து பேரில் ஒரு பழியை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்னென்ன கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பழைய ஆட்சியில் இருந்த அத்தனை அதிகாரியும் தூக்கி போட்டுட்டு புது அதிகாரிகள் நியமிப்பார். அந்த மாதிரி செயல்முறைகள்லாம் இவர் செய்யலை. அதனால் பழைய இதே தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் போதுமா? அந்த மாதிரிலாம் பல விஷயங்களில் இவர் என்னத்தை சொல்கிறது, கலைஞரை போல் இல்லைன்னு தான் சொல்லணும். கலைஞரை போல் கலைஞர் மகனே இல்லை. அதுதான் வேதனை. புரியுதுங்களா? இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு காரணம், இந்த கடலூர் மாவட்ட NH 45 and 227 நெடுஞ்சாலை நிலஎடுப்பு நில ஆர்ஜிதத்தில் 1500 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சுருப்பானுங்க. இதெல்லாம் சிக்கினானுங்கன்னா அந்த அதிகாரிகள் யாருக்கு அந்த கெட்ட பேர்லாம் கடந்த ஆட்சியில் இருந்தாலும் அது தொடர்றதுக்கு இந்த ஆட்சியிலேருந்து தானே தொடர்ந்தது. அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கலைஞர் அதெல்லாம் கொடுக்க சொல்லலை. எல்லாரும் சமம். பெண்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அரசியலில் 50 பங்கு, 50% கொடுங்க. அதுதான் முறை. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு மக்களை குஷிப்படுத்துகிற ஒரு செயல் திட்டங்கள்லாம் சரி கிடையாது. அந்த திட்டம் தான் அவர் செஞ்சார். அவருக்கு அது மாதிரியான ஆலோசனையை தான்
சிலர் வழங்கியிருக்கிறாங்க தப்பான ஆலோசனையை. அதையும் அவர் ஸ்டாலின் பின்பற்றி விட்டார். ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு எதிர்க்கிறாரு, கவர்னர் ஏற்கிறாரு, அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் நம்ம ரைட்டு வரவேற்கிறோம். அதெல்லாம் சரியான விஷயந்தான். கலைஞர் இருந்தாலும் அதை தான் செய்வார். இருந்த போதிலும் கலைஞரை போல் நடத்தாது ஏன்? இப்போ மக்களுக்கு மத்தியில் ஒரு வெறுப்பு. எதுக்கு இலவச பேருந்து மகளிருக்கு? ஆணும் பெண்ணும் சமமான நாட்டில் எதுக்கு இது? அது தேவையே கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாமல் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குங்க. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசாங்க வேலை கொடுக்கப்படும்னு ஒரு உறுதிமொழியை கொடுங்க. விவசாயத்தை அபிவிருத்தி பண்ணுங்கள். கூட்டுப்பண்ண விவசாய திட்டத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சியை கொண்டு வாங்க. எவ்வளோ செயல் திட்டங்களை மக்களுக்கு செய்யலாம். இந்த பிறவி தான் ஒரு மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் ஒரே பிறவி தான். அந்த பிறவியை நல்ல முறையில் பயன்படுத்தணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்து நல்லதை செஞ்சால் உங்களை காலத்துக்கு நினைக்கும் ஸ்டாலினை. நமக்கு பணம், கோடி, லட்சம்லாம் முக்கியம் கிடையாது. மக்கள் சேவை தான் முக்கியம். இன்றைக்கி எதுக்கு ஒரு சொன்னால், அந்த அம்மையார் இந்த மாதிரிலாம் சொத்தை சேர்த்து வச்சு யாருக்கு வச்சுட்டு போனாங்க? ஒன்றும் இல்லை. அதை ஒரு நினச்சி பாருங்கள். அதனால் நம்ம தலைமுறை வாழணும், இந்த மண் வாழணும், கலாச்சாரம் வாழணும், பண்பாடு வாழணும். அதுக்காக தான் வாழ்ந்தார் கலைஞர். வள்ளுவருக்கு கோட்டத்தை கட்டினார், சிலையை அமைத்தார், கம்பன் கோட்டத்தை கட்டினார், இப்படி பூம்புகாரை உருவாக்கினார். இப்படி வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதனின் வாரிசுகள் அதே மாதிரி ஆட்சி நடத்தியிருந்தால் பெருமைப்படுவோம். அவருக்கு ஒரு நினைவகத்தை கூட சரியான முறையில் அமைக்கலன்றது தான் எனக்கு வேதனையான விஷயம். அவருடைய நினைவகத்தில் பேனா வைக்க போகிறோன்னு சொன்னீங்க. சரி, பேனா வைக்கலன்னா என்ன? இருக்கிற இடத்துல சூப்பராக கட்டியிருக்கலாமே. தாஜ்மஹாலை விட அற்புதமாக கலைஞருக்கு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கலாமே. கலைஞர் வரலாற்றில் என்றைக்குமே அவரை இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அவர் இன்றைக்கும் தமிழ்நாட்டின் தந்தை. இந்த தந்தை